book of Revelation. Lord, help that we do not get deceived, that we do not, our understanding does not become corrupt. We have to learn, we have to take in only what you want us to understand. Be with us, Lord. Let the good information, the truth alone enter into our hearts, work in our hearts and lives, so that we are better children for you, Father, working for your kingdom. Help us, Father, to glorify your name throughout this hour and forever. In Jesus' wonderful name, I ask. Amen. Okay. So, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது okay, we started with chapter 1 முடிச்சிட்டு chapter 2 ஆரம்பிச்சோம். chapter 2 and 3ல தான் Jesus writes this letter to the specific 7 churches ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ புக்கோட அவுட்லைன் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர். ரெவலேஷன் 1:19ல இந்த ஃபுல் புக் என்னன்றது ஒரு குட்டி அவுட்லைன் இருக்கும். வாசிக்கிறீங்களா யாராவது? ரெவலேஷன் 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவர்களுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. ஸோ அதில் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் வருதா? ஆமாம். ஸோ அதே தான் புக்கும் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் மெயினாக. ஜீசஸ் தன்னோட இன்ட்ரடக்ஷன்லேயும் அந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவார். ட்ரினிட்டி இருக்கிற வசனம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோம். விஷன் ஆஃப் ஜீசஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஜஸ்ட் மனசில் கொண்டு வந்துக்கோங்க பிஃபோர் வி கேரி ஆன். ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர், ஸோ அதே 3 திங்ஸ் தான் ஃபுல் புக்கும். சாப்டர் 1ல் ஜான் பார்த்த ஜீசஸோட விஷன் பாஸ்ட் டென்ஸ் மாதிரி பார்த்து முடிச்சிட்டாரு. அப்புறம் சர்ச் ஏஜ் நடந்துகிட்டு இருக்கு, சர்ச்சுக்கு லெட்டர் எழுதுறாரு. ஸோ அப்போ அந்த 7 லெட்டர்ஸ் அது 7 வரும். அப்புறம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது, ஹெவனில் என்ன நடந்தது, அங்கே எர்த்குவேக், தண்டர், அந்த அதுகளெல்லாம் வரும். ஓகே. ஸோ காடோட த்ரோன் ரூம், ட்ரிபுலேஷன்ஸ் அதெல்லாம் ஆரம்பித்து அதெல்லாம் நடக்குது டில் த நியூ எர்த் அண்ட் நியூ ஹெவன். இதுதான் புக்கு. கரெக்ட் தானே? ஓகே. ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் 1 அண்ட் வி சாப்டர் 2ல் ஒரே ஒரு சர்ச்சு கொஞ்சோண்டு பார்த்தோம் நம்ம. ஓகே. ஸோ ஒரு குட் திங் அபவுட் திஸ் 7 லெட்டர்ஸ், ஒவ்வொரு லெட்டருக்கும் 7 பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வி கேன் லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட் பை தட். அதை நம்ம சார்ட் வச்சு போட்டு படித்து அது ரொம்ப ஈஸி. இட்ஸ் நைஸ் டு டூ தட். நம்ம கடைசியில் 7 சர்ச் முடிச்சுட்டு சம்மரிலையும் பண்ணுவோம் நம்ம. பட் அப்படி படிக்கிறது இட் இஸ் வெரி நைஸ். மறக்கவும் மறக்காது. ஓகே. ஸோ ஒன்று, நேம் ஆஃப் த சர்ச். ஸோ இது க்ரீக்கில் எழுதின புக்கு. ஸோ த வேர்டு ஆல்சோ ஒரு க்ரீக் மீனிங் எடுக்க முடியும் அதனால. கரெக்டா? ஓகே. ஓகே. மெஞ்ஞானபுரம்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு அது தமிழில் இருக்கு, தமிழில் ஒரு மீனிங் அந்த மாதிரி. எனக்கு சாத்தாங்குளம் வருது. குளம் வந்தா அப்படியா வருது வாயில. அது சரி. அது காப்பி நாசரேத் ஜெருசலம். பட் தமிழ் பெயர்கள் மீனிங்கோட இருக்கு. அதே மாதிரி. ஸோ எவ்ரி ஊர், எல்லா ஊருக்கும் ஒரு மீனிங்கோட இருக்கிறத கவனிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் யார்கிட்ட, இந்த ஃப்ரம் அட்ரஸ் மாதிரி ஒரு இன்ட்ரோவோட ஒரு லெட்டர் எழுதுவார் ஒவ்வொரு சர்ச்சுக்கும். அந்த இன்ட்ரோ வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் தன்னை பற்றி எழுதின அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து தான் ஒன்று எடுத்திருப்பார். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒவ்வொரு டைட்டிலும் ஒரு டைட்டில் ஆஃப் த ஜீசஸ் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் சர்ச்சுக்கு சொல்கிற விஷயம் ஒரு தம்ஸ் அப் கொடுப்பாரு. இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரில் இருக்குது, நல்லா இல்லை, நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு அந்த கன்சர்ன் சொல்லுவார். அண்ட் தென் ஹில் காஷன், இது ரொம்ப மோசம், இது திருந்துங்க அந்த மாதிரி சொல்லுவார். இதை மாற்றிக்கோங்க, இது ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு காஷனும் இருக்கும். ஓகே. ரிப்போர்ட் கார்டு மாதிரியே தான், ஜஸ்ட் லைக் அ ரிப்போர்ட் கார்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தாண்டி வாங்க, உங்களுக்கு ரிவார்ட் தரேன் அப்படின்னு அதுவும் ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்கு இல்லை, அதுவும் கொடுத்தது போல் இருக்கும். அதுக்கப்புறம் 7th வந்து யாருக்கு இந்த மெசேஜ், இது இந்த சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, எல்லா சர்ச்சுக்கும். அந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ காமன் பாயிண்ட் வந்து அந்த மெசேஜ் யாருக்கு இந்த மெசேஜ் வந்து இட்ஸ் அ காமன் பாயிண்ட் ஃபார் ஆல் த 7 லெட்டர்ஸ். அதனால் நம்ம அதை பார்த்து முடித்தோம். என்னது, யாருக்கெல்லாம் காது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது வேலிட். ஓகே. பட் ஓவராலாக இந்த சர்ச்சுக்கு எழுதின லெட்டர். அப்போ யாரெல்லாம் சர்ச்சுன்னு நாம் கிளைம் பண்ணுறோமோ, நாங்கள்லாம் பார்ட் ஆஃப் அ சர்ச்சுன்னு சொல்கிறோமோ, அப்போ இது நமக்கு வேலிட். கரெக்டா? ஓகே.
இதான் அந்த 7 பாயிண்ட்ஸ். ஓகே, நேம் ஆஃப் த சர்ச், டைட்டில், ஒரு தம்ஸ் அப், ஒரு தம்ஸ் டவுன், ஒரு காஷன், அப்புறம் ரிவார்டு. நீ இதை தாண்டி வந்துட்டு நான் ஓவர் கம் பண்ணனா உனக்கு ஒரு ரிவார்டு அப்படின்னு ஒரு ரிவார்டு. அதுக்கப்புறம் அந்த காது உள்ளவன் கேட்டுக்கிறான். அவங்க எழுதிட்டு இருக்காங்க, நல்லா நானும் ஸ்லோவாக பண்ண முடிஞ்சிச்சா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர், எல்லாரும் கையில் பைபிள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த செவன் சர்ச்சுக்கு இதே ஆ ஆர்டர்ல தான். என்னென்ன? இந்த செவன் சர்ச்சுக்கு இதே ஆர்டர்ல தான் இருக்கும் அந்த மெசேஜ். ஆமாம் ஆமாம், ஆர்டர் முக்கியம் இல்லை, 7 பாயிண்ட் இருக்கும். இதே 7 பாயிண்ட்ஸ் 7 லெட்டருக்கும் உண்டு. ஓகே, நம்ம இப்போ படிக்க போகிறதும் அப்படி தான் படிக்க போகிறோம். அந்த 7 பாயிண்ட்டு இந்த சர்ச்சுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையா 7 ஐ வாஸ் டூயிங் லைக் திஸ். ஓகே ஓகே, அப்படின்னு 7 தான் பார்க்க போகிறோம். ஓகே சரி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அட்ரஸ் டு எஃபெசஸ்ன்ற சர்ச்சு, சாப்டர் 2 verses 1 to 7. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. பெர்ஃபெக்ட். இப்போ நீங்க ஆல்ரெடி அந்த நோட் பண்ணிருப்பீங்க அந்த 7 பாயிண்ட்ல கிட்டத்தட்ட. ஆமா, சூப்பர், வெரி குட் அண்ணே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேம் கிரீக், எஃபிசிஸ். எஃபிசிஸ்க்கு அர்த்தம் டிசைரபிள், பிலவட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிடிச்சிட்டாங்க பாயிண்ட். ஓகே, இது வந்து நம்ம நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் இது, நாட் பிப்ளிக்கல். ஓகே ஓகே, ஸோ நேம் கண்டுபிடிச்சிட்டோம், எஃபிசிஸ்ன்ட்டு. அப்புறம் டைட்டில், ஜீசஸ் என்னன்னு சொல்லி டைட்டில்ஸ் கொடுக்குறாரு? ம் ம் ஓகே. ஸோ அந்த ஒவ்வொரு லேம்ப் ஸ்டாண்டும் சர்ச்சுன்னு படித்தோம். அப்போ லேம்ப் ஸ்டாண்டுக்கு சர்ச்சுக்குள்ளே அவர் இருக்கிறாருன்ற ஒரு பாயிண்ட்டை படித்தோம். அப்போ அதுலேருந்து இது வாசிச்சிருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு அது வசனம் வந்துடும். மேத்யூ 18:20. இன்னொருத்தவங்க யாராவது மேத்யூ 28:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இல்லை, ஈவன் 2-3 பேர் இருந்தீங்கன்னா கூட ஐ எம் தேர் வித் யூ. இட் இஸ் லைக் அ சர்ச் அண்ட் ஐ எம் வித் யூ தேர். அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. கரெக்டா? அடுத்த வசனம் 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஸோ ஜீசஸ் வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு, காஸ்பல் போய் சொல்லுங்க எல்லார்ட்டையும். அது சொல்லும் போது எதுக்கும் பயப்படாதீங்க, ஐ எம் தேர் வித் யூ டில் த எண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஜீசஸ் இஸ் தேர் வித் தெம் த்ரூ அவுட். அதான் அமங்ஸ்ட் த லேம்ப் ஸ்டாண்ட். மேக் சென்ஸ் இல்லை? ரைட்? ஓகே. ஸோ யூ கெட் தட் ஃபீலிங் தட் ஹீ லவ்ஸ் அஸ் அண்ட் தட்ஸ் வை ஹீ இஸ் அமங் அஸ். இல்லை, அதனால தான் கூடயே இருக்கார். அவருடைய பிள்ளைங்க, அவருடைய கூட்டம், அவர் மேலே பிரியம் காட்டுற ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவரும் இருக்கிறாரு. கரெக்ட் தானே? ஸோ இதுவும் ஒரு ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப், ரைட்? இட் இஸ் நாட் லைக் அ டீச்சர், இட் இஸ் நாட் லைக் அ கைட். ஹீ சிம்பிளி சேயிங் ஐ எம் வித் யூ.
அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட் இல்லாம ஹி இஸ் ஜஸ்ட் சேயிங் நான் உங்க கூட இருக்கிறேன் அவ்வளவுதான். தட்ஸ் இட். நோ நோ ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று இல்லாமல் இஸ் ஜஸ்ட் தேர் வித் யூ, ரைட்? ஸோ தட் ஆல்சோ ஷோஸ் லவ். ஸோ அந்த எஃபிசஸ் நேமில் ஒரு லவ் வந்துச்சு, இங்கே ஒரு லவ் இருக்குது. அது நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹோல் லெட்டரில் தீம் வில் பி லவ். இனிமேல் நோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு சர்ச்சுக்கும் யூ வில் ஹாவ் ஒன் தீம். அதே தீமில் தான் எல்லாம் இருக்கும், கனெக்டடாக இருக்கும். அதுவும் வேடிக்கையாக இருக்கும். ஓகே, வில் சி. ஸோ கமெண்டேஷன் என்னெல்லாம் நீங்கள் ஜீசஸ் குட் சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த சர்ச்சில், இந்த சர்ச்சுக்கு என்னதெல்லாம் நல்ல பாயிண்ட் சொன்னாரு? ஒர்க்ஸ் ஒன்று, வேற லேபர். என் நாமத்தின் நிமித்தம் பயப்படையாமல் பிரயாசப்பட்டது. யூ டிடன்ட் கெட் வெரி அன்டயரிங்கா வேலை பண்ணீங்க. கரெக்ட், குட் குட் பாயிண்ட். ஐ மீன் குட் பாயிண்ட் பிகாஸ் நானும் அதை நோட் பண்ணேன். Believe my apostles. வாட்? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுவதை நீ சோதித்து அவர்களை வெரி குட். ஓகே, ஐடென்டிஃபையிங் லையிங் apostles இல்லை தே. ஸோ தேவர் வைஸ் இல்லை, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு பொய் சொல்கிற அப்பாஸில் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. ஐட்டம் நம்பர் 5 கண்டுபிடிக்கல. cannot bear evil doer, இல்லை தப்பு செய்கிறவங்கள கேஷுவலாக எடுக்க முடியல அவங்களால. அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படி கொதிக்குது இவங்களுக்கு. தே cannot bear. ஆமாம் இல்லை, அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட், ரைட்? அது நல்ல பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நியோ நிக்கலைட்டன்ஸ். யூ ஆல்சோ ஹேட் இல்லையா? we saw all those points இல்லை. ஸோ you can understand. ஃபஸ்ட்டு வந்து ஜீசஸ் நோஸ். பார்த்தீங்களா உங்கள் இதில் அது ஸ்டார்ட் ஆகும்போது ஐ நோ அப்படின்னு ஆரம்பிக்கும். மீனிங் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நீங்கள் பண்ணுறது எல்லாம் தெரியும், ஐ நோ இட். நீங்கள் டோன்ட் வரி, எதுவும் நோட் பண்ணாமல் போயிடுவேனோ, ஐயோ நான் இங்கே இப்படி செய்கிறேன் யாருமே கவனிக்கல, அப்படி இல்லை. ஐ நோ. ஸோ ஜீசஸ் நோஸ். ஓகே, ஸோ ஹீ நோஸ். என்னெல்லாம் பார்க்குறாரு? ஒர்க்ஸ் பார்க்குறாரு, செய்கிற கையின் கிரியைகளை பார்க்குறாரு. அது நல்ல கிரியையா இல்லையா, வேதனையில் கஷ்டப்பட்டு லேபர் பண்ணி பண்ணுறாங்களா அதையும் பார்க்குறாரு. இல்லை அது பொறுமையாக பண்ணுறாங்களா, எரிச்சலாக கிரம்பிளிங், ஐயோ பண்ண சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது, செய்து தானே ஆகணும், அப்படி ஆட்டிடியூடா இல்லை அது ஒரு பேஷண்ட்டாக பண்ணுறாங்களா. ரிசல்ட் வருதோ இல்லையோ அன்டயரிங்காக வேலை பார்க்குறது. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இதுக்கெல்லாம் மீனிங் தெரியும் இல்லை. ஸோ இந்த சர்ச் இந்த இதிலெல்லாம் நல்ல குவாலிட்டின்னு ஜீசஸ் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அந்த cannot bear evil doer, ஐடென்டிஃபைங், அதை மட்டும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, மற்றது ஐம் நாட் டூயிங் தட் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ cannot bear evil doers. Can God see evil? ஆமாம், அந்த வசனம் இருக்குல்ல, ஹேபக்குக் 1:13. ஹேபக்குக் 1:13. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுடைய வார்த்தையால் 1:13. வாசிங்கப்பா. தீமையை பார்க்க மாட்டாது, தீயைத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர்கள். என்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிறோம், நீதிமானை விளங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது. உங்களால் பார்க்க முடியாதே, ஈவில் பார்க்க முடியாது, ஈவில் செய்கிறவங்கள சகிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஹேபக்குக் எழுதுறாரு. சாம்ஸ்லேயும் அந்த அந்த சிமிலர் வசனங்கள் இருக்குது. 5:5 பாருங்க, யாராவது 11:5 எடுங்க. ஜக்கரியா 8:17 யாராவது எடுங்க. கடகடன்னு எடுத்தீங்கன்னா நம்ம வாசிச்சிடலாம் ஒரு ரவுண்ட். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். Yeah, any evil doer he hates. ஆமா. So God, 11:5 கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. இல்லை, ஸோ யூ கெட் த பிக்சர். காடுக்கு வந்து ஈவில் டூவர் பிடிக்காது. ஸோ ஹீ டசன்ட் லைக் சின்னர்ஸ்.
So don't think Jesus loves sinners. No, he does not like sinners. அதனால தானே ஜட்ஜ்மெண்ட் டைம்ல பனிஷ் பண்றாரு. ஸோ அது ஒரு நம்ம அந்த ஓவர் எக்ஸீடிங்கா லவ் சொல்றதுல அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்ட்டை மறந்து வி எண்ட் அப் சேயிங் ஓ ஹீ லவ்ஸ் யூ ஆல்சோ, ஹீ லவ்ஸ் எவ்ரிபடி அப்படின்னு வந்துடுது. அன்லெஸ் தே ரிப்பென்ட் அண்ட் சேஞ்ச், he doesn't love. Yeah, he gives the opportunity, ஆனா அது மாறலன்னா he does not love, he will punish. ஆமா, இது இது வந்து நான் சண்டே கிளாஸ் சைடில் ரொம்ப காமன் டாபிக் இல்லை. he doesn't hate, he loves the sinner, he hates the sin ரொம்ப அடிக்கடி சொல்லுவோம். பட் ரிமெம்பர் தீஸ் verses, எங்கேயும் அது இல்லை. he gave himself as sacrifice, இல்லை அவர் he gave himself as sacrifice when we were sinners, அது கரெக்ட். ஆமாம், அவர் கிராஸ்லாம் நடக்கும் போது we were all still sinners, அது கரெக்ட். ஆனால் ரிப்பென்ட் ஆகி மனசு மாறின பிறகு we become his children. But those who are not believers are not believers. வேர்ல்டு எண்டு டைமில் ரெண்டே பிரிவு தான், கரெக்டா? ஒன்லி டூ, பிலீவர்ஸ், நான் பிலீவர்ஸ், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ he cannot bear evil doer, he hates it. Okay, ஆமாம். So Jesus also hates, obviously. இந்த வசனத்தை வாசிக்கலாம். Psalm 45, 6 and 7. It's a prophecy. Psalm 45. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த ரெண்டாவது வசனம் பார்த்தீங்களா? தேவனே உமது தேவன் இருக்கும், ரெண்டு லார்ட் இருக்கும். அதான் மெசையானிக் ட்ரினிட்டியில் வர்ற போர்ஷன். ஓகே, அந்த தமிழ் பைபிளில் டைட்டில் இருக்கா? டைட்டில் ஃபார் த சாம் இருக்கா? இல்லையோ? இங்கிலீஷ் பைபிளில் இருக்கா? Psalm 45. Correct. It's about the church and the church and Jesus. ஸோ அது ஒரு ப்ராஃபஸி இருக்குது, அதுதான் 45. அந்த 45ல் வரும்போது வரப்போகிற அந்த ராஜா, மெசையா ராஜா, hates sin. He cannot see. He also cannot see. அப்படிப்பட்ட தேவன் தான் பாவத்துக்காக மரிச்சார்னா நினைச்சா அன்பிலீவபிள். ஓகே, இன்னொரு வசனம் பார்த்துருவோமா? Hebrews 1:9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். அதே அந்த 45 அதை கோட் பண்ணி Hebrews is talking. All right, so Jesus also does not like. So நம்ம சொல்ல வர்றது என்ன? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அப்போ ஜீசஸ்க்கு என் மேலே பிரியம் இருக்காதுன்னு வேதனைப்படுற பீப்புளுக்கு அது நல்ல வசனம். நோ, ஜீசஸ் லவ்ஸ் யூ, யூ கேன் கம் டு ஹெம், யூ கேன் கம் நியர் ஹெம் சொல்லலாம், அது கரெக்ட். ஓகே, எங்கே இட் பிகம்ஸ் டேஞ்சர்னா இஃப் தட் பர்சன் இஸ் இன் சின், ஏதோ தப்பு பண்ணிட்டு பாவத்தில் இருக்கிற மக்களை ஜீசஸ் லவ்ஸ் சின்னர் ஆல்சோ அப்படின்னு நம்மளும் அக்செப்ட் பண்ணுறோம். பாருங்கள், அந்த பர்சனை அவங்கள திருத்தணும்னு நினைக்காம, ஆர் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்ல தைரியம் இல்லாமல் நம்மளும் இட்ஸ் ஓகே அப்படின்னு, தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லாக கிறிஸ்டியன் வேர்ல்டாக இருந்த ஒரு காலம் இப்போ ஏன் ரொம்ப மோசமாக இருக்குது? பிகாஸ் ஆஃப் திஸ் மிஸ்டேக். தே ஹவ் ஸ்டாப்ட் அனலைசிங் விச் இஸ் ராங் இன் காட்ஸ் ஐஸ். இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க, சேச்சா வெறுக்க வேண்டாம், சே பாவம், இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கட்டும்னு சொல்லி தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அந்த தப்பு வி மே டூ திங்கிங் தட் இஸ் குட். ஜட்ஜ்மெண்ட்டே குழம்பிடுது. அதனால பி வெரி வெரி கேர்ஃபுல். காட் ஹேட்ஸ் சின். ஓகே. Yeah, for the lost. Okay, continue. For the lost to repent. So the sacrifice is for all people. All are sinners. For all people, all time. That's correct. Correct? Okay. So I am a sinner. You are a sinner. We accept him. He accepts us. That is fine. But அது இல்லாத எல்லார் மேலேயும் அவருக்கு அன்புன்னு சொல்றது தப்பு இல்லை.
This action is done once. Redemption action is done once. Free grace for all people. Anyone who believes gets it. Those who don't, they'll end up, so once you become a believer, what is our call? You have to be sanctified. You have to change. You have to become more like him. அப்போ அந்த சின்னோட நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, no, then you're not a believer. Yeah, if you love me, you will follow my commands, right? Correct, correct. But You, God's love is for believers. God loves the believers, not the sinner. yeah, but that gift is still there. Anybody can accept till the end times. That is there, right? But if I have a sin, okay, and I say I love Jesus, and if I don't leave my sin, will he still love me? There is something wrong there, இல்ல? ஆமா, அதுதான் அந்த வசனம். If you love me, you will follow my commands. If you believe me and you love me, என்கிட்ட வந்துட்டேன்னா நான் இஷ்டப்படுறது செய்வ, நீ நான் செய்யின்னு சொல்றது செய்வ. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறது கரெக்ட்னு சொல்ல மாட்டோம் நம்ம. செஞ்சுட்டு திருப்பி பாதுகாப்பு போனா அதுக்கு தான் திரும்பி வான்னு நிறைய வசனங்கள் இருக்கு. ஸோ யூ இப்போ சறுக்குறோம், விழுந்துடுறோம், ஐயோ திரும்ப தப்பு பண்ணிட்டோம், God still keeps telling, you repent and you come back, but you repent and stop sinning. அந்த லேடி திரும்ப பண்ணிட்டா நம்ம தான் திரும்பி போகணும், சாரின்னு சொல்லிட்டு போகணும். ஆமா. ஸோ நீங்க தப்பு பண்ற அப்படின்னு உங்களுக்கு ஒரு உறுத்தல் வருதுல, அது எங்க இருந்து வருது? கரெக்ட், he is only telling you. இல்லாட்டி திமிரா பண்ணுவோமே, அது தெரியும்னு தெரியாம பண்ணோம். அப்படி நமக்கு தோணுதுனாலே he is telling you, இல்ல எனக்கு பிடிக்காது நீ பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அது தானா நம்மள அப்படின்னு இட் மேக்ஸ் யூ சே சாரி, ரைட்? இட் வில் கம் நெக்ஸ்ட் டைம் பண்றதுக்கு 2 வாட்டி யோசிப்போம். ஆமா, நம்ம மண்ணு தான், அவருக்கும் தெரியும் அவருக்கு. But he hates sin. He expects you to repent and come back. I read this and I really liked it. The Jesus cross timeல most of the disciples ran away. கரெக்டா? அந்த கோர்ட் கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது they all ran. அப்போ ஜூடாஸும் விட்டுட்டு தான் போனா, அப்படி பீட்டரும் விட்டுட்டு தான் போனாரு. கரெக்டா? ஜூடாஸும் மறுதளிக்கல. he thought ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க பாரிசீஸ் நினைச்சிட்டு பண்ணாரு. அப்புறம் இவங்க கொன்னோடனே இவருக்கு பயங்கர சோகம். கரெக்ட்? பீட்டருக்கும் மறுதளிச்ச பிறகு ஐயோ மறுதளிச்சிட்டோமேன்னு அவருக்கும் சோகம். ஆக்சுவலா ஸ்டோரி சேம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத்? This fellow repented and went back. This fellow did not repent and go back. அதான் வித்தியாசம். That was the only difference. Both felt bad. Both felt தப்பன்ட்டோம். Both felt everything. அது எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. திரும்பி போல. திரும்பி ஜீசஸ்ட போயிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல, மேபி he would have been saved. And அந்த ஸ்டேட்ல he killed himself, which is still worse. நைஸ், நோ? எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சது. ஓகே, காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் அஸ், நம்ம சின்ன ஹேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரா? கரெக்ட். 1-2 வசனங்கள் நிறைய இருக்கு. ஐ ஜஸ்ட் புட் 2 of them. ஜெரமையா 44:4 யாராவது எடுங்க. இன்னொருத்தவங்க ஆமோஸ் 5:15. ம் ம் God is telling you to hate evil. You should know, everybody should know. அதுதான் அடுத்த ப்ராப்ளம். which is good, which is evilன்னு தெரியாதம போயிருது. அது தெரிஞ்சாதானே ஹேட் பண்ண முடியும் ஈவில. டிராமா. ஆமோஸ் 5:15. நீங்கள் தீமையை வெறுத்து ஒழுங்குமுறை வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஒருவேளை அது வேற ரீசனுக்கு. ஓகே, ஸோ மொத்தத்துல காடுடைய இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கும். ஹேட் ஈவல், தள்ளிவா, நிறைய இருக்கு. ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு தட். ஓகே,
David wanted to come out. He wanted his heart to know the difference. He wanted to hate evil. Psalmsல நிறைய இருக்கு. ஐயோ நிறைய இருக்கு. ஒண்ணு வேணா வாசிப்போமா? Psalm 26:5. தெரியுமா சுபி? சொல்றீங்களா ஏதாவது வசனம்? அந்த மாதிரி அந்த அந்த டிசர்னிங் பவர் தாங்க, எனக்கு அதுக்கு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணு தாங்க அப்படின்ட்டு ஹீல் ஆஸ்க். இட்ஸ் வெரி நைஸ். யாராவது Psalm 26:5? இல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன். ஓகே, இது தெரிஞ்சது. ஓகே, Psalm 119:104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அவரு அது ரியலைஸ் பண்ணி அவர் கேட்கிறாருல்ல, அவருடைய ஜெபங்கள் அவருடைய இதுல எல்லாம் இருக்கு, அவருடைய போயம்ஸ்ல தட் அந்த 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 ஆக்சுவலா அந்த டிசர்னிங் பவர் தான் இப்போ போயிருச்சு. அந்த தப்பு தான் போயிருச்சு. இப்போ லாட் வந்து சோதோம்ல இருக்கும் போது லாட்டை மட்டும் காப்பாத்துனாங்க. சோதோம் டர்ட்டி பிளேஸ் ஆயிருச்சு, அருவருப்பான ஒரு இடமாயிடுச்சுன்ட்டு காட் இஸ் டிஸ்ட்ராயிங். ஆனால் லாட்டை மட்டும் ஃபேமிலியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு. அது ஹீப்ரூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. லாட் வந்து வேதனைப்பட்டாராம், ஐயோ இவ்வளோ கேவலமாக இருக்காங்களே எல்லாரும் அப்படின்னு. So that is a good point in God's book, because he couldn't bear it. அது தாங்க முடியல அவருக்கு, ஐயோ இதெல்லாம் நடக்குதுன்னு. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. அதுவும் இந்த ராஜாக்கள் காலம், ப்ராஃபிட்ஸ் காலத்தில் there were always some people who were feeling very bad. ஐயோ கடவுளை விட்டுட்டு இப்படி போகிறாங்களே, இவ்வளோ தப்பு பண்ணுறாங்களே. ஸோ அந்த ஃபீலிங் சர்ச்சுக்கு தேவை. சர்ச் இப்போ ஆல் இன்க்ளூசிவாக வாங்க 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 அப்படி ஆயிடுச்சு, which is scary, which is really really bad. Okay, so Solomon அதை இஷ்டப்பட்டாரு, அதுதான் வைஸ்ன்னு சொன்னாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஒன்று couple of verses வாசிக்கலாமா? John 3:20. யாராவது Romans 1:30? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அவங்களுக்கு வரவே பயம் என்ன? Romans 1:30. அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துராகிதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் ஆஃப் கோர்ஸ் எஸ். இப்போதான் கவனிக்கிறீங்களா? யா, இட் இஸ் தேர். Romans 1:30. கரெக்ட். அதை நான் எழுதாம விட்டேனேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூ அண்ணே. Romans 1:30. அது ஏன் எழுதியிருக்கு, ஏன் அதை மென்ஷன் பண்ணேன்னா, இட் ஜஸ்ட் ஷோஸ் இட் டசன்ட் சேஞ்ச். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல கடவுள் என்ன சொன்னாரோ அதே தான் இட் கண்டினியூஸ் இன் த நியூ டெஸ்ட்மெண்ட். ஓகே, யூ வாண்ட் டு ஸ்டில் நோ எண்ட் டைம்ஸ்? இன்னொரு லிஸ்ட் இருக்கும், அது ரெவலேஷன் லாஸ்ட்டுக்கு முந்தின சாப்டர், Revelation 21 verses 7 and 8. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அவங்களுக்கு ஹெல். யா. ஸோ நம்மளா மாற முடியுமா அந்த பொய் சொல்றதுல இருந்து, பேரண்ட்ஸ் டிஸ்ஓபே பண்றதுல இருந்து, பயத்துல இருந்து, வேவரிங் ஃபெய்த்தில், அதுல இருந்தெல்லாம் நம்மளா மீள முடியுமா? முடியாது. யூ நீட் ஜீசஸ், ரைட்? தட் இஸ் த பாயிண்ட். லாஸ்ட் சாப்டர்ல இன்னொரு வசனம் இருக்கு, அதையும் பார்த்துருவோமா? 22:14-15. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும்
விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். I'm just putting these verses to show that he cannot bear evil. It goes till the end. அது வேர்ட் டிரான்ஸ்லேஷன்ல மாறி இருக்கும். நான் இன்னும் படிக்கணும். ஐ வாண்ட் டு லேர்ன் வாட் இட் இஸ்னு. என்னன்னு அது இருக்கு. ஆனா எல்லா பப்பீஸ் எல்லாம் பாவம். I know, I don't know. I don't think so. பாவத்துல திருப்பி கொன்னி அது அனிமல், அதுக்கு என்ன அறிவு இருக்கு? நான் படிச்சுட்டு அப்புறம் வரேன். ஐ டோன்ட் திங்க் சோப்பா. அது ஒண்ணுதான் நல்ல லாயலா. நான் ஆக்சுவலா டாகை வச்சு லாயல்ட்டிக்கு லெசன் டீச் பண்றேன். என்ன லாயல் இல்ல, என்ன லவ்விங். ஐ ரியலி அது அது காட்டுற அன்பு இல்ல. சரி இருக்கட்டும், நம்ம நாயை பத்தி அப்புறம் பேசுவோம். ஓகே ஓகே. ஸோ காட் கேனாட் பேர் ஈவில் டூவர். அதே போல இந்த எஃபெசஸ் சர்ச் பீப்புளும் ஆதங்கப்பட்டிருக்காங்க. கெட்ட காரியங்கள் சுற்றி நடக்கும் போது தேவர் வெரி தே குடன்ட் பேர் இட். அது தாங்க முடியாம வேதனைப்பட்டிருக்காங்க, பேர்டன்டா இருந்திருக்காங்க, ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ தே டிட். அது ஒரு நல்ல பாயிண்ட் ஃபார் திஸ் சர்ச். ஓகே, ஆமாம், எஃபெசஸ் சர்ச்சுக்கு இந்த நல்ல பாயிண்ட். லையிங் அப்போஸ்டல்ஸ் நம்ம நிறைய இதை பற்றி படிச்சிட்டோம் முன்னாடி. ஆமாம், மோசே கால இதில் படிக்கும் போதே இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் பற்றி நிறைய படிச்சிட்டோம். அதனால் எனக்கு திரும்ப போடல வேண்டாம்னு நினச்சேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு. ஞாபகம் இருக்கா ஃபால்ஸ் டீச்சர்ஸ்? மோசே காலத்தில் இருந்து, மோசே தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறாரு பைபிளை. அவர் டைம்ல இருந்தே இட் ஸ்டார்டட். அப்போவே அந்த பொய்யா தப்பாக சொல்லி கொடுக்கறது, நீ தான் டீச் பண்ணணுமா, நான் டீச் பண்ணக்கூடாதா, அந்த 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 மாதிரி பேச்சுகள் அப்போவே இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆரன் தான் ப்ரீஸ்டாக இருக்கணுமா, நாங்கள் இருக்கக்கூடாதா, அவனும் லேவி நானும் லேவி, இந்த கம்பேரிசன் இருந்தது. மிரியம்கே பொறாமல் வந்தது. ஸோ யூ கேன் see ஃப்ரம் தேர் அந்த லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ண இஷ்டம் இல்லாமல், மீடியேட்டர் யாருன்றதை அக்செப்ட் பண்ண இஷ்டம் இல்லாமல் பீப்புள் ஸ்டார்டட் டூயிங் திங்ஸ். அங்கேயே பாலாமும் வந்தாச்சு. அதே காடோட பேர் சொல்கிற ப்ராஃபிட். ஆனால் ஆமாம், ப்ராஃபிட் ஃபார் ப்ராஃபிட். ஆமாம், அதுக்கு பைசா வாங்க. ஆமாம், பணத்துக்காக he was ready to do anything இல்லை. ஆமாம், நீ சொல்லாதன்னு போகாதன்னு ஒவ்வொரு தரையும் சொல்லியும் he will go. கழுத கூட நின்றுச்சு, நான் போக மாட்டேன் ஏஞ்சல் நிற்கிதுன்ட்டு. பட் he still went. என்ன மோட்டிவேஷன்? பணத்துக்காக. ஓகே, ஸோ ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் த ஏர்லி டைம்ஸ் எக்கச்சக்கமாக லிஸ்ட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. ஜீசஸ் எண்ட் டைம்ஸில் சொல்லும் போது கூட ஹீல் டெல் நிறைய டிசீவிங் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வருவாங்க, ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வருவாங்க, இன்க்ளூடிங் கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட் வரைக்கும் டியூப்ளிகேட்ஸ் நிறையா வருவாங்க. ஸோ இதில் ஒரு லெசன் நம்ம படித்தோம், ஹவு டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபேக் அண்ட் ஜெனுவின். யூ ரிமெம்பர்? பெரிய பாயிண்ட் இல்லை அது, இது சில்லி பாயிண்ட். சில்லினா நாட். எப்படி ஒரு ஃபால்ஸ் நோட், கள்ள நோட் எப்படி கண்டுபிடிப்பாங்க ஒரு பேங்க்காரங்கன்னு தெரியுமா? தடவி பார்ப்பாங்க. அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நானும் தான் தடவி பார்ப்பேன், எனக்கு தெரியாது. ஒரிஜினல் நல்லா தெரிஞ்சா தான் ஃபேக் எதுன்னு வரும்போது தெரியும். அதனால பேங்க் பீப்புளுக்கு ப்ராக்டிஸில் ஒரிஜினலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு தப்பானது ஒன்று வந்த உடனே டக்குன்னு தெரியணும். ஸோ தட் ப்ராக்டிஸ் இஸ் அந்த பாயிண்ட், இந்த சிம்பிள் பாயிண்ட். ஓகே, ஸோ ஜென்வின் ஆர்டிக்கிள் நல்லா தெரிஞ்சாதான் ஃபால்ஸ் வந்தால் தெரியும். அப்போ எது ஜென்வின் ஆர்டிக்கிள்? பைபிள். கரெக்ட். ஸோ பைபிள் நல்லா தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்லி அவங்க சொல்கிறது சரியில்லையேன்னு கண்டுபிடிக்க முடியும். தெரியலனா பின்னாலே போகும். எண்ட் டைம்ஸில் எப்படி பின்னாலே போகிறாங்க? பிகாஸ் தே ஆர் டூயிங் மிரக்கிள்ஸ், வண்டர்ஸ் பண்ணும்போது இது கட்டாயம் ஹெவன்லி அப்படின்னு நினைக்க தோணுது. அது வேற மாதிரி சூப்பர் நேச்சுரலாகவும் இருக்கலாம் இல்லையா, அண்டர் கிரவுண்ட் சூப்பர் நேச்சுரல். ஆமாம், அதில் தான் தப்பாயிருது. அது தென் இட் பிகம்ஸ் பேட். அதனால தான் பைபிள் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் நாட் சீக் தட், யூ வில் நாட் ஃபால் ஃபார் இட், யூ வில் நாட் கெட் டிசீவ்ட், ஏமாற மாட்டோம். ஓகே,
ஸோ ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க, ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் உண்டு, இனிமேலும் வரும் நிறையா. ஓகே, டிசீவிங் டீச்சிங்ஸ். இன்னொன்று ஹியரிட்டிக்ஸ்னாக்கா டாக்டர்னையே மாற்றுறது. டாக்டர்னா மெயின் கோர் சப்ஜெக்ட்ஸ். ஜெஹோவா விட்னஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், ஜீசஸ் காட் இல்லை, அந்த ட்ரினிட்டி காடே இல்லை, ஒரே காட் அப்படி. அப்போ அது ஃபுல் டாக்டர்னே மாறிடுது இல்லை. ஸோ அப்படி மாற்றுற கூட்டங்களும் நிறையா வருவாங்க. ஓகே, ஸோ உண்மை தெரிஞ்சாதான் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். யூ cannot argue with them, you cannot, வேற எதுவும் தேவையில்லை. யூ கோ பை பைபிள் அண்ட் மேக் ஷுர் திஸ் இஸ் கரெக்ட். அவங்களும் வசனங்கள் சொல்லுவாங்க, ஸோ குழம்பிரும். ஸோ டோன்ட் திங்க் வசனம் பேஸ் பண்ணினாக்கா ஓகே கரெக்ட். நோ நோ நோ, பைபிள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும், ஒரிஜினல் தரோவாக தெரியணும். ஒரிஜினல் தரோவாக தெரிஞ்சால் அவங்க சொல்கிறது தப்புன்றது விளங்கும். ஓகே ஓகே. நிக்கோலைட்டியன்ஸ்னு ஒன்று ஒரு வார்த்தை இருந்தது இல்லையா? அது அந்த குரூப் இப்போ இல்லவே இல்லை. அப்படின்னு ஒரு ஒரு கல்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு பர்டிகுலர் குரூப் இருந்திருக்காங்க. அவங்க தே டு நாட் எக்ஸிஸ்ட் நவ். ஸோ நோபடி சீம்ஸ் டு நோ ஹூ தே ஆர். ஓகே, ஸோ நானும் கெஸ் பண்ண இஷ்டம் இல்லை. ஏதோ ஒரு குரூப் இருந்திருக்காங்க, அது கடவுளுக்கு பிடிக்காம ஒரு குரூப் இருந்திருக்கு, இவங்களுக்கும் அவங்கள பிடிக்கல. ஸோ காட் இஸ் டெல்லிங் குட் ஜாப், எனக்கும் பிடிக்காது, எனக்கு ஒத்து வராத இந்த கூட்டத்தை நீங்களும் அக்செப்ட் பண்ணலை, ஸோ விச் இஸ் குட்னு சொல்கிறாரு, which is nice. Okay, if you take 2 Peter, at least note பண்ணி வச்சுக்கோங்க, 2 Peter chapter 2, the whole chapter is about false teaching. The whole chapter. English Bible வச்சிருந்தீங்கன்னா you can see the subtitles, வரிசையா நிறைய இருக்கும். 2 Peter chapter 2 மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்களா? நான் இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ இட் நவ். ஆனால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது யார், ஏன் இப்படி வரும், எப்படி வரும், எந்த டைமில் வரும், அது நிறையா இருக்குது அதில் பாயிண்ட்ஸ். அண்ட் ஹவு காட் வில் மேக் தெம், பனிஷ் தெம்மும் இருக்குது. அஃப்கோர்ஸ் காட் வில் பனிஷ் தெம். ஸோ அவங்களோட பனிஷ்மெண்ட்டும் லிஸ்ட்டில் இருக்கு. ஆல் ரைட். ஸோ கமெண்டேஷன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிட்டோமா? சரியா? ஓகே. பால் இந்த சர்ச்சுக்கு தான் லெட்டர் எழுதுறாரு எஃபிஷியன்ஸில். ஓகே, ஸோ அது அந்த ப்ரேயர் ஒன்று, அந்த ஒரு 3 வசனம், பட் ஐ லைக் இட் அ லாட். ஸோ வி கேன் ரீட் எஃபிஷியன்ஸ் 1 chapter 1 verse 15. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. அன்பு, நோட் த பாயிண்ட். நம்ம எஃபெசஸ் அந்த தீமேல் லவ் பார்த்துட்டே வரோம்ல, பால் எழுதுற லெட்டர்ல மென்ஷன் பண்றாரு, யூ லவ் ஆல் த அதர் கிறிஸ்டியன்ஸ், மற்ற செயின்ஸ் எல்லாரும் நீ அன்பா இருக்கீங்க நீங்க அவங்க கிட்ட அப்படின்ட்டு எழுதுறாரு. கண்டினியூடா 16. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஒரு செகண்ட். ஸோ இதுல என்ன ஜெபம் பண்றாரு? ஹோல்ட் ஆன், உங்க ஹெவனுடைய கிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. மீன்வைல் உங்களுக்கு என்னத்துக்கெல்லாம் ஜெபம் பண்றாரு? விஸ்டம் வரணும், உங்களுக்கு புத்தி கிளியரா இருக்கணும். அதனாலதான் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, நிக்கோலைட்டன்ஸ் சரியில்லைன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. யூ கெட் த சேம் பாயிண்ட்ஸ். பால் எதுக்காக இந்த சர்ச்சுக்கு ஜெபம் பண்றாரோ அதுக்கு எஃபெக்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கேயும் வருது. ரைட், ஓகே. விஸ்டம்க்கு ஜெபம் பண்ணாரு. ஓகே, 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். And actually 23rd verse 22-23 பார்த்தீங்கன்னா
accept Jesus as the head of the church, right? Under his leadership. நீங்க இருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். அது உடைச்சிட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்ணுவார் அவங்களுக்கு. தலையாட்ட தந்தது. Yeah, maintain him as this thing, glorify him அப்படின்னு ஜெபம் பண்றார். ஸோ பால் எஃபிஷியன்ஸ்க்கு சும்மா ஒரு அவுட்லைன். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் எஃபிஷியன்ஸ்ல ஃபுல்லா டாக்டர் தான். இதுதான் கிறிஸ்டியானிட்டின்னு ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் இருக்கும். நெக்ஸ்ட் 3 சாப்டர்ல கிறிஸ்டியன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகே, ஆர்மர் ஆஃப் காட்லலாம் அதில் தான் வருது. நீங்க சண்டை போடுறது சாதாரண சண்டை இல்லை, அதெல்லாம் அப்புறம் தான் அவங்க இதுல வருது. ஓகே, சரி, ஓகே. என்ன கன்சர்ன் பாத்தீங்க? வியாதியில் கொண்டிருந்த அன்பே ரைட், கரெக்ட். ஃபர்ஸ்ட் லவ் விட்டுட்டீங்க, கரெக்டா? அந்த சர்ச்சுக்கு ஜீசஸ் சொல்ற பாயிண்ட். யா, பட் இது இந்த அன்பு குறையும்ன்றது வசனங்கள்ல இருக்கு. எண்ட் டைம்ஸ்ல அன்பு, ஆமா, இது ஜீசஸ் சொல்றாரு மேத்யூ 24:12ல. லாலெஸ்னஸ் ரொம்ப கூடும், லவ் வில் பிகம் கோல்டு. கடவுள் மேல இருக்கிற அன்புக்கு ரொம்ப குறையும், மற்றவங்க மேல இருக்கிற அன்பு குறையும். இந்த அப்பத்தி சொல்றோம்ல, எம்பத்தி இல்லாம, சிம்பத்தி எம்பத்தி இல்லாம அது அவங்களுக்கு நடக்குதா? ஓகே. அது இந்த வீடியோ கேம்ஸ்லாம் நிறைய கொல்றத பார்த்து ஆக்சுவலா கொல்றத பார்த்து அது யா சீரியஸ். இட்ஸ் கால்ட் டீசென்சிட்டைசிங். சென்சிட்டிவிட்டி அழிச்சுட்டுருது ஒரு ஹார்ட்ல. முன்னாடி ஒரு காயம் பார்த்தா அப்படின்னு அப்படி கூசுறது. இப்போ சினிமாக்கள்ல இருக்க சதாக் புதக்ல இருந்து இல்ல இட் மனசு அதை ஓகே அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. கேஷுவல் ஆயிருதுல, அதான் டீசென்சிட்டைசிங். லைக் யூ ஆர் நோ மோர் சென்சிட்டிவ். அதுக்கு அந்த இதுக்கு சுருக்குனே ஒன்று இல்லை, அந்த ஃபீலிங்கே வராம போயிடுது. பட் தட் இஸ் ஸ்கேரி. அது உலகமும் ஜீசஸ் சொன்ன மாதிரி நடந்துட்டே தான் வருது. இது நாட் ஒன்லி சர்ச் ப்ராப்ளம். இஸ்ரேல் பண்ண தப்பும் அதே தான். தேவர் ரிபெல்லியஸ், they didn't love, you know that. அந்த ஈஜிப்ட்ல இருந்து வெளியில வராங்க, எவ்வளோ மிரக்கிள்ஸ் பார்த்து எவ்வளோ கிராண்டா வெளியில வராங்க. அவங்களுக்குலாம் அன்பு குறைஞ்சிருக்கவே கூடாது. ஆமா, பட் இட் அப்ளைஸ் டு அஸ் ஆல்சோ. நம்ம திரும்பி பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில நடந்த எவ்வளோ அதிசயங்கள் நம்ம மறக்க வருது இல்ல. ஒரு குட்டி கஷ்டம் வந்தாக்கா இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடும். யா, சேம். ஸோ வெரி சிமிலர். ஸோ அன்பு குறையிறதுக்கு வெரி மச் சான்ஸ். இது ஒரு டு எக்ஸ்பிளைன் எப்படி ஜீசஸ் மேல அன்பு குறையும் அப்படின்றது வெரி ஈஸி டு மேபி எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் வென் யூ ஆர் சேவ்டு, அது ஒரு மாதிரி ஒரு அன்புல இருப்போம் நம்ம. ஓகேயா? ஒரு ஒரு ஜெலஸ் ரொம்ப ஜீலோட இருப்போம். புதுசா கடலுக்குள்ள வந்தவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஜாய் இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும். நம்மளை பாருங்க, நம்ம பிறந்ததுலேருந்து தான் கிறிஸ்டியனா இருக்கோமே, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மழுங்கி போயிடுவோம் நம்ம. இன்னும் மோசம். இட் இஸ் வெரி சேட். அதுதான் இந்த எஃபெசஸ் சர்ச்சுக்கு நடந்திருக்கு. முதல்ல இருக்கிற அன்புக்கு வாங்கன்னு ஜீசஸ் சொல்றாரு. உங்க வேலையில் ஒன்றும் கம்மி இல்லை. உங்க வேலையெல்லாம் நல்லா பண்றீங்க, எனக்காக நிறைய செய்றீங்க, டயர் ஆகாம பேஷண்டா சூப்பரா வேலை செய்றீங்க, அதெல்லாம் கரெக்ட். டாக்டரின் படி ஃபால்ஸ் ப்ராஃபிட் தெரியுது, நிக்கோலைட்டன்ஸ் வேண்டான்னு சொல்ல தெரியுது. ஸோ அந்த இதுலயும் செம கிளாரிட்டி. வயசாவும் இருக்கிறாங்க, வேலையும் செய்யறாங்க. எதுல கோட்டை விட்டாங்களாம்? அன்புல கோட்டை விட்டாங்களா? இட் இஸ் லிட்டில் அச்சோ அப்படியும் நடக்குமா அப்படின்னு ஒரு தோண வரலாம். ஓகே, யா, ஐ திங்க் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இல்லை. ஸோ அவங்க சொன்னாங்க தெரியுமா, பைபிள் படிக்க படிக்க ஆமா நாலேஜ் எல்லாம் ஜாஸ்தியாக அது மோர் லைக் அ புக் ஆயிருதோ, இல்லாட்டி மோர் லைக் அ டியூட்டி.
ஓகே, கடவுளை நிறைச்சிட்டேன், நான் இதெல்லாம் செய்யணும், நான் இதெல்லாம் பண்ணணும் இப்போ. அப்படி ஆயிடுறோமோ? அது அந்த ஒரு அன்பு கலந்த வேலையா செய்யாம போறோமோ? ரைட். யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், ரைட்? யா, ஆமா. டியூட்டி இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர் தென் லவ், ரைட்? ஸோ என்டியூர் பண்றேன், பர்சீவியர் பண்றேன், அவருக்காக சாக ரெடி, எல்லாமே அன்பு இல்லாம செய்யறது. கொரிந்தியன்ஸ்ல இருக்கும்ல அந்த வசனம். ரைட். ஆமாம், இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், இந்த கோலை அச்சீவ் பண்ணணும், இது செய்து அதுல கடவுளையே விட்டுறோமோ? இல்ல லவ்விங் ஹிம்ம விட்டுறோமோ? இது மேரேஜ்ல நடக்கிற ஒரு காரியம். இப்ப கேட்டிருக்கீங்களா? விட்டுட்டெல்லாம் போல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் இருக்காங்க, விட்டுட்டுலாம் போல, விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னா அது தப்புன்னு சொல்லிடலாம். குறையுது இதுல. யூ கெட் யூஸ் டு இட், யூ கெட் இது செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஐயோ, ஒரு அனிவர்சரி பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்கு. அது ஒரு ஒரு ஆ சேம் திங் ஹியர். யா, சேம் திங் ஹியர். அந்த ஐயா அதுக்கப்புறம் வரும். இல்ல, ஜஸ்ட் டு மேக் யூ திங்க். ஏன்னா இந்த சர்ச்ல ஜீசஸ் ப்ராப்ளம்னு சொல்றது இந்த பாயிண்ட். நீங்க எல்லாம் நல்லா செய்றீங்க, ஆனா என் மேல இருக்க அன்பை குறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. அதனால எப்படி மாத்த சொல்றாரு? ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். நீங்க முன்னால எப்படி என்கிட்ட இருந்தீங்க, அப்படி யோசிச்சு வாங்க. அப்போ ரொம்ப ஞானம் இருந்திருக்காது, ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, ரொம்ப ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கோல்ஸ் இருந்திருக்காது. They would have just been happy that my savior saved me. அந்த சந்தோஷத்துல இருந்திருப்பாங்களா இருக்கும். அப்போ பாடின பிரேஸுகள் வேற மாதிரி இருந்ததோ, அப்போ உள்ள ஜெபங்கள் வேற மாதிரி இருந்ததோ, அது மாறிட்டோ, ரைட்? ஆமா, வெரி நைஸ் டு திங்க். ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே, ஸோ தட் பிகம்ஸ் த கன்சர்ன், ரைட்? ஓகே, காடை லவ் பண்ணுங்கன்னு பைபிள்ல நிறைய இருக்குல்ல. ஆமா, அது புதுசு இல்ல. இதுவும் எஃபெசஸ் சர்ச்ல சொல்றது புதுசா சொல்லல. எப்பவுமே சொல்ற பாயிண்ட் தான். ரெண்டு கமாண்டா மாத்தினாருல்ல ஜீசஸ், லவ் காட், லவ் நெய்பர்ஸ். ஸோ அதுவும் லவ் தான் இல்ல. ஸோ அந்த பாயிண்ட். ஓகே, ஆமா. ஸோ டியூட்ரானமி 6:5ல இருந்து, மோசே எழுதின முதல் புக்ல இருந்து அந்த லவ் காட் கோஸ் ஆன். ஸோ தட் இஸ் தேர். பால் வெவ்வேறு லெட்டர்ஸ்ல வெவ்வேறு மாதிரி எழுதுறது. மே த லார்ட் டைரக்ட் யுவர் ஹார்ட்ஸ் இன் டு த லவ் ஆஃப் காட் அண்ட் இன் டு த பேஷன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். லவ் பண்ண படிங்க அப்படின்னு அந்த சர்ச்சுக்கு எழுதுறாரு. ஜூட் எழுதுறாரு, கீப் யுவர் செல்ஸ் இன் த லவ் ஆஃப் காட், லுக்கிங் ஃபார் த மர்சி ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டில் இட்டர்னல் லைஃப் வரைக்கும் அந்த அன்பை பிடிச்சுக்கோங்க. ரோமன்ஸ் 8 தெரிஞ்ச வசனால, everything works together for those who love Lord. Okay, all right. Okay, ஆமா. ஸோ லவ் கலந்த நாலேஜ் இருக்கணும், லவ் கலந்த ஒர்க்ஸ் இருக்கணும், லவ் கலந்த. ஸோ அந்த இதில் எல்லாத்துலேயும் அந்த லவ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அது ஒரு நல்ல லெசன். மேபி ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன், பட் அட்லீஸ்ட் யோசிக்கவாது ஐ ஹோப் ஐ மேக் யூ திங்க். ஓகே, ஓகே. ஸோ கன்சர்ன், ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ஒர்க்ஸை கோட்டை விட்டுட்டாங்கன்றது தான் வசனம். ஹார்ட் ஃபெல்ட்டா இல்லையோ, முழு ஹார்ட்டோட செய்யலை அவங்க. என்ன எஃபிஷியன்ஸ்க்கு ஜெபம் பண்றாரு. இந்த வசனம் வாசிக்கலாமா? எஃபிஷியன்ஸ் 6:24. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமா, அவங்களுக்கு தான் கிருபை. இல்ல இல்ல, அந்த பாயிண்ட ஹைலைட் பண்ணிருக்காரு பாருங்களேன் எஃபிஷியன்ஸ் சர்ச்சுக்கு. இல்ல, வேர்ல்ட்லி திங்ஸை ஒரி பண்ண வேண்டாம். அந்த காரியமும் கடவுளை கண்ணில் ஏதோ ஒரு நல்லது.
அப்ப அதுக்காக வந்து ஏதாவது செய்யணும்னு ஸ்ட்ரென்த் தரணும். Strength அவரு தரணும். இந்த அன்பை வைக்கிறதுக்கும் அந்த டிஃபிகல்ட் டைம்ஸ்ல அன்பை வைக்கிறதுக்கும் அவர் இல்ல திங்க் அது இதுக்கெல்லாம் கோ பேக் டு பைபிள் கேரக்டர்ஸ் நோ திங்க் ஆஃப் நோவா 120 இயர்ஸ் எல்லாரும் கரெக்டாக பண்ணாரு. அவர் ஹிடன் சே காட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஜாப், இதை எடுத்துருங்களேன், பெரிய கஷ்டமா இருக்கு, நான் மட்டும் இல்லை என் குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்படுது. he didn't do that. he in fact preached. ஸோ அப்படி மாறணும்னு ஜெபம் பண்ணலாம் நம்ம. ஆ இது நீங்க பாருங்க, இது ஆர்க்க கெட்டுறது நீங்க சொல்லி ஆர்க்க கெட்டி முடிக்கிறது உங்களோட வேலை, மழை அனுப்புறது உங்க வேலை, காப்பாத்துறது உங்க வேலை. நான் செய்கிறேன், தட்ஸ் இட். ஐ வில் டூ டே பை டே ஒர்க். அது என்ன பெரிய காரியத்துக்குன்றது அவருக்கு தெரியும். அந்த தைரியத்துல இருந்துட்டோம்னா வந்துடும் இல்லையா? ஆ பேபி பிறக்க வச்சவர் அவரு, அப்ப பேபியை வளர்த்து கொடுத்துருவாரு. இல்ல உடம்ப செய்தவர் அவரு, அது எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு டிசைட் பண்றாரு, அது அவர் டிசைட் பண்ணுவாரு. ஸோ ரொம்ப ஒரி பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காட் சொல்லியிருக்காருல என்னது, ஐ நோ, ஒரு ஹேர் கூட நம்ம கண்ட்ரோல்ல இல்லையே. ஆமா. ஸோ ஒரி பண்ணி யூஸ் இல்லை. ஒரி பண்ணி ஃபெய்த் ஆடி ஏன் சாமின்னு கேட்குற அளவுக்குன்னா கேட்க வேணாம், நாட் ரிக்வயர்டு. எத்தனை பால்லாம் லிஸ்ட்டாக சொல்லியிருக்காரு, நான் படுற கஷ்டம்னு எவ்வளோ லிஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் அவர் எதுக்கு கஷ்டப்பட்டாரு? நாட் ஃபார் ஹிஸ் செல்ஃப். ஆமாம், ஹீ ஒர்க் ஃபார் த மிஷன். அதுக்காக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாரு. எதையும் பொருட்படுத்தலையே. அந்த ஆட்டிடியூட், நமக்கு கால் இருந்தால் நம்ம அதை செய்வோம், இல்லைன்னா அந்த மனப்பக்குவம் வேணும்ல நமக்கு. அப்படி யோசிக்க வரணும்னா கடவுள் பிள்ளை நான் என்னை பற்றி யோசிக்கிறத விட பெட்டராக யோசிக்க மாட்டாரு, பெட்டராக பிளான் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆ அப்போ நான் ஒரி பண்ணி என்னத்துக்கு யோசிச்சு எதுக்கு? இட்ஸ் ஓகே. இது இருந்தாலும் மனசுல சஞ்சலமா நம்ம அப்பா நம்ம புலம்பி தள்ளலாம், நோ ப்ராப்ளம். அதான் இட்ஸ் ஸ்டில் யூ கேன் கோ டு காட். அவர் வராதுன்னு சொல்லலை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இந்த ஆட்டிடியூட்ல இருந்து இந்த ஆட்டிடியூடுக்கு க்ரோ பண்ணலாம், நம்ம மாறலாம். இதுலயே நின்றுட்டோன்னு வைங்களேன், நீங்க கேளுங்க, உங்களுக்கு கடவுள் தருவார். என்னனாலும் ஜெபம் பண்ணா கிடைச்சிடும். இப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க இங்கே நின்றுவோம் நம்ம. யூ வில் நாட் க்ரோ, யூ வில் ஜஸ்ட் ஸ்டே தேர். ஆமா, கடவுள்கிட்ட சண்டை போட்டு நம்ம வாங்கிடலாம். அந்த திங்கிங் வந்துடும். தட் இஸ் ராங். யூ மூவ் டு அ பிளேஸ் வேர் யூ டோன்ட் கேர் அபவுட் திஸ். யூ ஸ்டாப் worrying about this. பூவை இவ்வளோ அழகா வச்சிருக்காரு, என்ன வச்சுக்க மாட்டாரா? இன்னைக்கு எரிய போற புல், செத்து எரிய போற புல்லுக்கு அவர் பார்க்குறாரு, காக்கா பேபிக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, லயன் கப்புக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. he created, he'll take care. Yeah, so we don't have to worry. நமக்கு தெரியாது நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது. we don't know. ஓகே, அப்பப்போ வேறு பண்ணா நடக்கும். we may not, we don't have to worry, we may not know. அடுத்த ஸ்டெப்பு இருளா தெரியுமா இருக்கும் என்ன? டெட் எண்டா தெரியும், ஐயோ படியே இல்லையே, நான் உயரத்துல இருக்கேன், இந்த மோல்னு விழ போறேனே, அப்படி தோணும். அவர்கிட்ட விட்டுரும், அவர் கை வருமா இருக்கும் என்ன? சரி பண்ண ஐ பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நோ, ஐல் பி ஃபைன். ஐ டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். ஆமா, எனக்கு அப்படிதான் இருக்கும். ரொம்ப இதா பேச ஆரம்பிச்சேனாலும் ஏற்றுரும், ரொம்ப ஈகரா பேச ஆரம்பிச்சாலும். ஓகே, 1 Thessalonians 1:3. Yo, thanks brother, but it's really okay. Yeah. 1 Thessalonians 1:3. Thank you. இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு தடவை வாசிங்களேன் ப்ளீஸ். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கிலீஷ்ல என்ன அதே தானா? Did I miss it? Miss something? I don't know.
ம் அது செகண்ட் வேர்ஸ் நினைக்கிறேன். தமிழ்ல வேற இடமா? தேவனுக்கு பிரியமான ஆ சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் ம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அந்த ஹைலைட் வந்து லேபர் ஆஃப் லவ், அந்த அன்புனால செய்யற வேலை. அந்த ஷி ஆல்சோ ரெட் இன் இங்கிலீஷ். ஆமா, லேபர் ஆஃப் லவ் இன் இங்கிலீஷ் இருக்கு. அது தமிழ்ல நெக்ஸ்ட் வர்ஸ் என்ன? முந்தின வர்ஸ். நிறைய வேர்ஸ் அப்படி இருக்கும். பிகாஸ் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகி நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிறது தலையில இருக்கும் தமிழ்ல. திஸ் கம்ஸ் தேர். ஓகே, 1 Corinthians 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன். கர்த்தர் வருகிறார். சும்மா சொல்லி வச்சேன். இல்ல, லவ் பத்தி பேசுறோமே, இப்படியும் ஒரு வசனம் இருக்குன்னு சொல்லி வச்சேன். ஆமா. ஓகே, கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு ரிமெம்பர்னு ஒரு போர்ஷன் இருக்கு, தெரியும்ல? ரிமெம்பர் மீ எவ்ரி டைம் யூ டேக் கம்யூனியன். அந்த கம்யூனியன்ல அப்ப என்னது ஞாபகம்? என்னை நினைவு கூறுங்கன்னா எதுக்காக ஜீசஸை ஞாபகப்படுத்துவோம்? I am a sinner, you died for me. Yeah. So that's what you are remembering every time. Yeah, okay. அப்படி அதை உண்மையா உணர்ந்தாலே அன்பு குறையாது இல்ல? யோசிச்சு பாருங்களேன். இஃப் யூ ரியலி டேக் கம்யூனியன் வித் தட் தாட், சே நீங்க இது செய்யலைன்னாக்கா நான் ஹெவன் பக்கமே வந்திருக்க முடியாது, ஒன்று என்ன பிள்ளைன்னு சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு நினைச்சோன்னா, அன்பு இட்ஸ் a reminder to love him again and again and again, right? ஸோ அது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இந்த சர்ச்சுக்கு அவருக்கு இது வார்னிங் கொடுக்கறது அதான், ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் லவ்னு இருந்துச்சுல்ல, அதனால அந்த ரிமெம்பர் நமக்கு என்ன இருக்கு, இதுதான் இருக்கு, இதை ஞாபகப்படுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எஃபெசஸ் சர்ச்சுக்கு சொன்னது. 2:5 வாசிச்சிருவோமா? ரெவலேஷன் 2:5. என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்து வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தட்டை அதனிலிருந்து நீக்கி விடுவேன். lamp standனா என்னதுன்னு பார்த்தோம். What is a lamp stand? வரிசை எல்லாருக்கும் அடி விழும் போது சர்ச் ஒரு புள்ள கேட்டுச்சுப்பா, ஒழுங்கா கேட்டிருக்கு. Very simple, okay? What is light? Who is light? Very good. Okay? Jesus is light, very clear. Wait பா, வரேன் லாஜிக்கு அப்படியே. இன்னொன்னு லைட்னு ஒண்ணு இருக்கு, என்னது? Correct. Wow. Word. Who is the word? வந்துச்சா? ரெண்டும் ஜீசஸ். ஓகே ஓகே. ஜீசஸ் வந்து சொல்றாரு ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லிட்டு, மேத்யூ 5ல என்ன சொல்றாரு? நீங்க கரெக்ட், யூ ஆர் த லைட்னு சொல்றாரு. கரெக்டா? வெரி ஓகே. ஸோ டு யூ ஹாவ் அ லைட் இன்சைட்? என்ன லைட்? Correct. So only believers who are having Jesus in their heart can be a light to other people. Make sense? You are a light bearer. Correct. This little light of mine. Yes. Right? Okay. இப்படி லைட் எல்லாம் சேர்ந்து நானா என்னுடைய கார்னர்ல நான் லைட் பத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்க சொல்லியிருக்காரு? இல்ல. அவர் சர்ச்சுன்னு என்ன சொல்லியிருக்காரு? எல்லா லைட்டும் சேர்ந்து வாங்க, இட் இஸ் a lamp stand. So lampstand is the okay.
நம்ம இல்லையா? ஷாக் வச்சு. ஆல்ரைட். சோ வார்னிங் என்னன்னு பாருங்க இப்போ எஃபெசஸ் சர்ச்சுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? உங்க சர்ச் இல்லாம போயிரும். என்ன செய்யலனா, இஃப் யூ டோன்ட் லவ் மீ, நீ பண்ற ப்ராஜெக்ட் வேஸ்ட், நீ பண்ற காரியங்கள் வேஸ்ட், நல்ல புத்தியோட தெளிவா குட் அண்ட் ஈவில் தெரிஞ்சாலும் வேஸ்ட், யூ ஆர் நத்திங்னு முடிச்சிட்டாரு. சர்ச்சாவே கவுண்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யா ஸோ ஆமா, நல்ல லெசன். ஸோ எஃபெசஸ் சர்ச் டாக்ஸ் அபவுட் லவ் 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 ஃப்ரம் த நேம் டு அவர் தன்னுடைய இதை சொல்லும் போது நான் சர்ச்சுக்கு நடுவில் இருக்கிறேன் சொல்ற அன்புலையும் அதுதான் வருது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், நீங்க நல்லா பண்றீங்க, குட் ஜாப் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கன்சர்ன் சொல்லும் போது யூ லாஸ்ட் யுவர் லவ் சொல்லிடுறாரு இல்ல. அதுக்கப்புறம் கண்டிஷன்ல நீங்க திரும்ப போகலைன்னா, திரும்ப இஃப் யூ டோன்ட் நாட் ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் லவ், சர்ச்சே கலைஞ்சிரும், சர்ச்சே உடஞ்சிரும். அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுதான். நீங்க நல்லா ஒர்க் இருக்கு, அதை விடலாம் மேல என்ன வேணும்? ஜஸ்ட் லவ் மீ. யூ ஆமா. ஸோ அவருடைய வெரி வெரி கிளியர் மெசேஜ் ஃபார் எஃபெசஸ். ஓகே. தென் அஃப்கோர்ஸ் ஆமா, ஸோ த கமெண்டேஷன் நம்ம பார்த்தோம். தே லெஃப்ட் தேர் ஃபர்ஸ்ட் லவ் and he tells go back to your first love, right? And then work. அதுக்கப்புறம் நீங்க வேலைகளை பாருங்க. ரிமெம்பர் சொன்னார். அந்த those who have an ear, இது ஞாபகம் இருக்கா? எவ்ரிஒன் நோஸ், ரைட்? ஸோ இந்த சர்ச்சுக்கு மட்டும் கிடையாது இந்த மெசேஜ், யாருக்கெல்லாம் காது இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜ். ஸோ டில் டுடே எல்லா சர்ச்சுக்கும் இந்த மெசேஜ். ஓகே. ஸோ ஒவ்வொரு சர்ச்சை பத்தி படிக்கும் போதும் ஞாபகம் வைக்க வேண்டிய பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம போற கேதரிங்கா இருக்கட்டும், நம்ம இண்டிவிஜுவல் பிலீவரா இருக்கட்டும், இந்த சர்ச்சில் உள்ள பிளஸ் மைனஸ் எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட் கார்டை கம்பேர் பண்ணலாம். நம்பர் 1, ரைட்? ஒருவேளை மிக்ஸ்டா இருப்போம். லயோடிசியா சர்ச்சில் இருக்கிற சில பாயிண்ட்டும் இருக்கும், இந்த சர்ச்சில் இருக்கிற சில பாயிண்ட்டும் இருக்கலாம். There's nothing, that is okay. சேம் திங் இஸ் அப்ளிகபிள் டு அவர் கேதரிங். மொத்த கம்யூனல் சர்ச்சை யோசிச்சு பார்த்தாலும் யூ கேன் அனலைஸ், இதுல உள்ள நல்ல பாயிண்ட் இருக்கு, இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னு நம்ம அதையும் பண்ணலாம். அதையும் மனசுல வச்சு படிங்க. ஓகே, அது சும்மா டிஸ்கனெக்டடா இல்லாம திங்க் லைக் தட் ஆல்சோ. ஸோ நம்ம ஓன் இதுவும் அனலைஸ் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ இந்த தோஸ் ஹூ ஹாவ் அ இயர் லெட் தெம் ஹியர் வந்து பைபிள் இந்த 7 சர்ச்சஸ்க்கும் இருக்குது. அது இல்லாம நியூ டெஸ்ட்மெண்ட்ல 7 பேரபிள்லையும் ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. 6 பேரபிள் அண்ட் ரெவலேஷன்லையும் வருது. ஓகே. ஸோ ஜஸ்ட் 14 times it is appearing. ஓகே, டைம் ஆயிடுச்சா? கண்டினியூ பண்ணவா? Tell me when to stop. Okay, I can stop. Okay, so we'll go to the next church. Okay, ஸ்மர்னா அடுத்த சர்ச். இங்கிலீஷ் பைபிள்ல பர்சிக்யூட்டட் சர்ச்னு சப்டைட்டில் ஒன்று இருக்கும். தமிழ் பைபிள்ல only the reward I'm going to do in the end. ஏன்னா ஏன்னு இப்பவே சொல்லிடுறேன், 7 சர்ச்சோட ரிவார்டும் earthly கிடையாது. They are all heavenly rewards. அதனால for us to understand the heavenly rewards, I'll do them together. Okay? No, different rewards. Different rewards. So அந்த point number 6 மட்டும் I'll do in the end. அதான் காதுள்ளவன் கேட்கப்படும், காதுள்ளவன் கேட்க கடவன். இதை எழுதும் போதே 7 லெட்டர்னு அட்ரஸ் பண்ணிட்டு, அந்த 7 லெட்டரும் ஒரே புக்கு தானே, ஒரே லெட்டர்ல தான் இருக்கு. அது அத்தனையும் 7 காப்பி எடுத்து போயிருக்கோம். 7 பேருக்கும் போயிருக்கும். இந்த ஹோல் புக்கும் 7 பேருக்கும் போயிருக்கும். அப்ப எவ்ரிபடி ரெட் எவ்ரிபடிஸ் லெட்டர்ஸ். ஓகே, அடுத்த சர்ச் எனி டைம் நீங்க சொல்லுங்க போதும் அப்படின்னு ஒரு கையை காட்டுங்க, நான் நிறுத்திடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டா அப்போ
சொல்லாம நீங்க explain பண்ணி இல்ல இது நியூ சர்ச், அதான் ஜான் சொல்றாங்க புது சர்ச் இப்பயே ஸ்டார்ட் பண்றேன். doubt ஆ எஃபெசஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்கா? அது கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டு next week ஸ்மர்னா பண்ணலாம். எப்படி நம்ம அத திருப்பி கொண்டாருன்னு கேட்டேன். அதான் கஷ்டப்படுறாங்க. But Antiochus is an Ephesus church, you know, some of like they were very like they were too much, they had a lot of knowledge about it. But at some point they became very judgmental about it. No. He's not saying stop that. He's only talking about love for me. Remember your old love for me, not உங்க கூட இருக்கிற people மேலலாம் கைண்டா இருக்காம இருக்கிற நீ அப்படின்னு எழுதல. No, he's not saying that. No. So the love only talks about Jesus. Read the verse again, 2:5. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விடுதலை என்பதை நினைத்து மனதிருப்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயா. So remember your situation, எங்க இருந்து நீ விழுந்த, எப்படி fall இருந்தனா, that is nothing to do with judgmental and doing that. கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரே ஜெபமா இருக்கும். ஆமா, அதான் ஆயிரம் பண்றது அன்பு. என்னத்துக்கு ஆயிரம் பண்றது அன்பு? கடவுள் நம்மளுக்கு தேவைக்கு எல்லாம் வந்த உடனே திரும்பி கடவுளை கரெக்ட் இல்ல? மேரேஜ்ல ஸ்டார்டிங்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு மத்த அவர் எப்பவுமே jealous God, ஞாபகம் இருக்கா? Possessive God. எல்கனா, he is a very possessive God. அவரு நீ என் பிள்ளைனா என் பிள்ளை, அந்த இதுல ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம கடைசியா ஃபேமிலிஸ் 2-3 ஃபேமிலி 5 minutes 10 minutes 15 minutes லேட்டா வந்தாங்கல்ல, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அடுத்த 7 லெட்டர்ஸ்க்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த ரைட் அந்த மெயின் தீம் எஸ் இத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஷீபாவுக்கு நிறைய இது கிளியர் ஆயிடும். இந்த பாயிண்ட்ஸ் தானே. ஓ அன்னைக்கு ஆமா போன வாரம் எடுத்ததுதான், போன வாரம் எடுத்திருந்தேன். இல்ல அந்த டீச்சர்ஸ் மேலி ஃபேமிலி இருக்காங்க, நம்ம புது மருமகன் வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஆட்கள் கல்ச்சர் தெரிஞ்சுவாங்க. நல்லா இருக்கும், சொல்லிருங்க. Yeah, no problem. Absolutely not a problem. So Jesus is writing a letter, and that is the whole book of Revelation. அந்த லெட்டருக்குள்ள he is addressing 7 different churches. அந்த 7 different churches are 7 real places in இப்போ உள்ள டர்க்கில இருக்கு. ஓகே, அப்ப அந்த 7 லெட்டரும் it is only in 2 chapters, chapter 2 and 3. நம்ம சர்ச் பீரியட்ல இருக்கிறதுனால இந்த 2 சாப்டர் தான் ஹோல் புக்ல ரொம்ப ரொம்ப அப்ளிகபிள் டு அஸ், ரைட்? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க பாஸ்டர் சொன்னது கேட்டீங்களா? ரெவலேஷன் நடத்துங்க நிறைய பேர் கேட்டாங்க. So pastor சொன்னாரு, some people are coming and asking him, ஏன் நீங்க ரெவலேஷன் டீச்சே பண்றது இல்லைன்னு கேட்டாரு, கேட்கிறாங்க. அதுக்கு his reply was, ரெவலேஷன் புக்ல என்ன நடக்க போகுதுன்னு எழுதியிருக்கு, எண்டுக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்ன்றது காஸ்பல்ல இருக்கு, அதனால ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் காஸ்பல். குவைட் a decent answer, nice answer. கரெக்டா? ஸோ ரெவலேஷன்ல சர்ச்சுக்கு அப்ளிகபிள், நமக்கு யூஸ்ஃபுல்னாக்கா இந்த 2 சாப்டர் தான், 2 and 3 தான் ரொம்ப ரொம்ப அப்ளிகபிள். ஏன்னா ஜீசஸ் இஸ் கமெண்டிங் ஆன் த சர்ச், ஒரு ரிப்போர்ட் கார்டு இஸ் கிவிங். அப்போ என்ன குவாலிட்டிஸ் ஜீசஸ் இஷ்டமா இருக்கு, எந்த குவாலிட்டி அவருக்கு பிடிக்கல. இந்த இப்ப குழம்புறோம் பாருங்க, ஆஹா குழம்ப வைக்கிறதுக்கு தான் இந்த 7 லெட்டர் ஃபார் அஸ் டு திங்க் இல்ல. ஆமா, அனலைஸ் பண்ணி and you will ask God, no, நான் எங்க தப்ப போறேன், நான் குறைகிறேனா, am I doing less,
கேன் ஐ டூ மோர்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது ஹீல் ரிப்பேர் யூ. கரெக்டா? ஸோ தட் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் திஸ் சாப்டர் 2 and 3 எஸ்பெஷலாக வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் தட். ஓகே, அதில் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஜம்பிள் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் இது இருக்கிற மாதிரி இருக்கும் வாசிக்கும் போது. அப்போது குழம்பி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை? எது எது எங்கெங்கன்னு குழம்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த ஒவ்வொரு 7 லெட்டர்லையும் 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஒன்லி 7 பாயிண்ட்ஸ் ஆர் தேர். இதுதான் அந்த 7 பாயிண்ட்ஸ். ஒரு எந்த சர்ச்சுன்னு அதுக்கு ஒரு பேர். அப்புறம் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே ஹில் செல்ஃப் இன்ட்ரடியூஸ். யார் ஃப்ரம் அட்ரஸ் மாதிரி, யார் நான் எழுதுறது என்னன்னா அப்படின்னு ஒன்னொரு டிஸ்கிரிப்ஷனும் கரெக்டாக சூட் ஆகும் அந்த சர்ச்சுக்கு. நம்ம பார்ப்போம் நம்ம ஒன்றொன்னா. அதுக்கப்புறம் 3 வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், குட் பாயிண்ட்ஸ், பேட் பாயிண்ட்ஸ், திருந்த வேண்டிய பாயிண்ட்ஸ். கரெக்ட்? 3 பாயிண்ட்ஸ் சொல்வார். அதுக்கப்புறம் திருந்தினாங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்டு. அண்ட் தென் த லாஸ்ட் கமெண்ட் இஸ் ஜஸ்ட் எல்லாருக்கும் இந்த மெசேஜ், எல்லாருக்கும் இந்த மெசேஜ் அப்படின்றது. நாட் ஒன்லி ஃபார் எஃபெசஸ் சர்ச், அவங்களுக்குரிய மெசேஜ் நம்ம ஒதுக்கிட்டு போகலாமே, அப்படி இல்லை, எல்லாருக்கும் இந்த மெசேஜ். காது இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் டைஜஸ்ட் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்ற ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ நீங்க இது 2 சாப்டர் தான். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஒரு எக்ஸல் ஷீட்ல இந்த 7 டாபிக்கை போட்டுட்டு யூ கேன் ட்ரை ஃபில்லிங் இட் இன் அண்ட் யூ வில் ரியலைஸ் ஹவு ஈஸி இட் இஸ். ஓகே, இட் இஸ் அ வெரி கன்வீனியன்ட் டூல் மாதிரி நினச்சிக்கோங்களேன், விச் வில் ஹெல்ப் யூ டு ரிமெம்பர். இந்த 7 சர்ச் முடிச்ச பிறகு ஈவன் தட் ஐ டெல் யூ ஹவு டு ரிமெம்பர் த 7 சர்ச்சஸ். அதுக்கும் ஒரு டூல் இருக்கு விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதையும் நான் சொல்லித்தேன். ஓகே, ஸோ இட் இஸ் நைஸ். தட் இஸ் ஆல்சோ நைஸ். Okay. Okay, we'll close now. Smyrna Church, நம்ம next month கடல் சித்தாந்தப்பா.